அப்படியானவரை துதிக்கிறோம் இசப்பா. எங்கள் துணையாளரை துதிக்கிறோம். எங்கள் தேட்டினவரை துதிக்கிறோம் இசப்பா. அப்பா பிதா என்று அழைக்கிற முத்திரசாலை கொடுத்தவரை துதிக்கிறோம் இசப்பா. எங்கள் மகிமையை துதிக்கிறோம் இசப்பா. எங்கள் பரிகாரியை துதிக்கிறோம் இசப்பா. தாவீதின் குமாரனும் தாவீதின் வீரமாக இருக்கிறவரை துதிக்கிறோம் இசப்பா. தீர்க்கதரிசியானவரை துதிக்கிறோம். பரிசுத்தரை துதிக்கிறோம் இசப்பா. எங்களுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவரை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனை துதிக்கிறோம். இஸ்ரவேலை ஆளுகிறவரை துதிக்கிறோம் இசப்பா. சுத்திரம். யூதா கோத்திர சிங்கமே துதிக்கிறோம். யெகோவா ஈரே துதிக்கிறோம். யெகோவா நிசியை துதிக்கிறோம். எல்ஷடாய் துதிக்கிறோம். சமாதான பிரபுவை துதிக்கிறோம். ஆவியானவரை வரவேற்கிறோம் இசப்பா. எங்கள் துணையாளரை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரை துதிக்கிறோம் இசப்பா. மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீ மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீ மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீ மாத்திரமே. நீரே நீ மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீ மாத்திரமே. நீரே நீ மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, நீரே நீ மாத்திரமே. நீரே நீ மாத்திரமே. நாம் அதனை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாகும். ஆவியானவர் நம்மத்தில் வாசம் செய்யும்படியாகும், ஆளுகை செய்யும்படியாகும். தொடக்க முதல் முடிவு பரியந்தம் ஆவியானவர் நம்மத்தில் வாசம் செய்யும்படியாகும். நம்மத்திலே பாஸ்டர் சாங் சத்யராஜ் வந்து நம்மத்தில் பிரயத்தனம். அன்பின் பிதாவை துதிக்கிறோம் இயேசப்பா. ஆவியானவரை வரவேற்கிறோம் இயேசப்பா. இந்த துணையாளரை துதிக்கிறோம். அன்பின் பிதாவை இந்த காலைகளுக்கு துதிக்கிறோம் இயேசப்பா. இயேசப்பா, இந்த 2020ஆம் ஆண்டில் இயேசப்பா 5 மாதங்கள் கடந்து இந்த 6வது மாதத்தில் இயேசப்பா இந்த 7வது நாளுக்கான செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை நாளும் இறக்கங்கனால இயேசப்பா எங்களை மூடி சூட்டி எங்களை பாதுகாத்து வைத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இயேசப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழி நடத்து பலம் தந்து
ஜீவன் பலன் சுக ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், வரவேற்கிறோம் ஏசப்பா. உலகம் எங்கும் விளங்கி ஏசப்பா, பரிசுத்த ஆராதனை நாளின் மூலமாக ஏசப்பா ஆராதித்து கொண்டிருக்க ஒவ்வொரு சபைகளும் உங்களோட பிரசன்னத்தால், அபிஷேகத்தினால், கிருபையினால், வரங்களால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையிலும் ஏசப்பா ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பத்திலும் அதற்கான ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து அனுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. யார் யாரெல்லாம் கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு, வியாதியோடு, சஞ்சலத்தோடு இருக்கிறார்கள் ஏசப்பா, இந்த நாள் வார்த்தைகள் மூலமாய், ஆராதனை மூலமாய், பாடுகிற பாடல்கள் மூலமாய் ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அருள்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுபடியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் தேசப்பா சுத்தி தேவத்துள்ளாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. மரத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. எந்த ஒரு தடையில்லாதபடி ஏசப்பா நீரே எங்கள் சபையின் ஆராதனை ஏசப்பா மத்தியஸ்தராய் வந்து எங்கள் சபையில் நீ கலந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வரவேற்கிறோம். உங்களோட பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கிறோம். ஆவியானவரே, ஆளுகை எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஏசப்பா என்னை உண்மை உயர்த்துகிறோம், என்னை தாழ்த்துகிறோம். நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அந்த படம் பண்ணலாம். ஜீவனின் அதிபதியானவர்
உலகிலே அவருடைய உயிரும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவரது சங்கீதமானவர் பெறக்குள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபர் யாரவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் ஜீவனின் அதிபதி யாரவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் அவரது சங்கீதமானவர். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறார், பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லை, நன் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்று நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் பொழுதாக வந்தாலும் ஆவியானவர் நமக்குடியிட்ட தேவனாய் காணப்படுகிறார். என்னை நடத்திடும் தெய்வம் என்னோடு இருக்க கலக்கமே எனக்கு.
சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கத்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருந்து கலக்கம் நினைக்கிறேன். நான் நம்பிடும் தேவன் துருவாயிருப்பார் கலக்கம் நினைக்கிறேன். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாது கத்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. என்னை நடத்திடும் தேவன் அவரோடு இருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் தூரமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் தூரமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடல் சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், ஒவ்வொரு என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் மக்களில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சொல்லி எழுப்போம், அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சொல்லி எழுப்போம், அவரே என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விலகுவேன். அவரே நம்மை காக்கிற தேவன், நம்மை காக்கிற தேவன். சிங்கக்கேபியோ சொல்லி எழுப்போ, அவரே என்னை காத்திடுவார். சொல்லலாம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார்.
புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. தேவரே நீ செய்ய நினைத்த, அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நம்மளோட வாழ்க்கையில் அவர் சொன்னால் நான் செய்வார். நம்ம தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உனக்கு ஒப்பானவர், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தமது சுதந்திரத்தினால் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரே உமக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்னென்றைக்கும் கோபமையார். தேவன் அவரோட வாழ்க்கையில ஒரு செய்ய நினைத்தனார்னா அதை செய்ய தடுப்பவன் யார் இல்லை, அவர் ஒப்பானவர் யார்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் உண்டாக்குவதற்கு முன்னே நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்பிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் இல்லை. அவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்ய நினைத்தார்னா அதை தடுப்பவன் ஒருவரும் இல்லாததால் காணப்படுகிறார். அதே மாதிரி யாத்திரையாளர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீ மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்து உங்களுடைய பரிசுத்த வாஸ்தலத்துக்கு நேராக அவர் உமது பலத்தினாலே வழிநடத்துகிறீர்கள். அதை மாதிரி பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவரோட பாதையில் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த தீங்கு அணுகாதபடி அவர் வழிநடத்த தேவனாய் காணப்படுகிறார். அதே மாதிரி 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இன்னும் சீலாவிலே தரிசனம் தந்தருளினார், கர்த்தர் சீலாவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இதில் பார்த்தீங்கன்னா தேவன் பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு நம்மளுடைய வார்த்தையினாலே நம்ம வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் சொன்னார்னா வார்த்தைகள் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் அவர் நம்மளை கைவிடாத தேவனாய் காணப்படுறார். வாக்குத்தத்தில் உண்மையில தேவன் ஒரு வாட்டி வாக்குத்தத்தம் கொடுத்தனால அது நிறைவேற்ற அனுபவம் நம்மளுக்கு அது எல்லாவற்றையும் நம்மளுக்கு நன்மையான காரியங்கள் செய்கிற தேவனை ஆகிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடலாம். தேவரே சகலத்தையும் செய்ய உள்ளவர், தேவனே உனக்கு ஒப்பானவர் யார்? அந்த பாடலை பாடலாம். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வது தடுப்பவர். சகலமும் செய்ய தேவனே உனக்கு ஒப்பான தேவன் தேவனே சகலமும் செய்ய தேவனே உனக்கு ஒப்பான தேவன் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன். தரிசனம் தந்தவனே அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சகல வல்லவனே தானே. தரிசனம் தந்தவனே அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவனே தானே. தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தலைகளை உடைப்பவனே தானே, தடுப்பவர் எவரோ நீங்களே, அரணை மாற்ற கடத்திடுவே, கண்மலையை உம்மை துதித்திடுவே, தலைகளை உடைத்தவனே தானே,
நிறைவேறும் நீ செய்ய தருபவர் தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர் தேவனே உமக்குமான தேவன் தேவன் நம்மளோட வாழ்க்கையில எதை செய்ய நினைத்தாலும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவனே உமக்கு ஒப்பானவர், ஒப்பாக ஈடாக யாருமே இந்த உலகத்துல. அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை சொல்லுகிறது, இவளுக்கு எல்லாவற்றிலும் நாம் நம்பில் அன்பு கூறுகிறதினாலே முற்றும் ஜெயம் கொடுக்கிற தெய்வம், ஜெயம் கொடுக்கலாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதாலே, அவர் நம்மிடத்துல எல்லாவற்றையும் நன்மையான காரியம் செய்கிறதுனாலே நாம் ஜெயம் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறோம். அதுபோல 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்லுகிறது, தேவனே என் தகப்பனாகிய தாவீது என்றும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தவர்களே, அதை உம்முடைய வாக்கினால் சொல்லி இன்னால் இருக்கிறதுபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுகிறேன். அவர் வந்து தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல அதை நிறைவேற்ற தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தம் இருந்தாலும் வாக்குத்தத்தம் நிறைவேற்றாலும் அவர் நோக்கி பார்த்து அவர் சமூகத்தில் உண்மையாக அவரை துதித்து முழு உள்ளத்தோடும் முழு கனத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் தொழுது கொள்ளும்போது அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு துதிப்பேன், முழு பலத்தோடு துதிப்பேன். ஆராதனை ஆராதனை பாடலாம். அன்பு இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் பல்லமும் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன்,
சங்கீதங்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 46 வருஷம் படிங்க. சங்கீதம் 18:46. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. அல்லேலூயா. படிங்க. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் நம்மளை கண்மொழியின் தேவன், ரட்சிப்பின் தேவன், நம்மத்தில் உயர்ந்திருக்கிற தேவனாக காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6 வசனம் படிங்க. எரேமியா 10:6. கர்த்தாவே, உனக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமை பெரியது. நம்ம ஆண்டவருக்கு ஒப்பான உலகத்தில் யாரும் இல்லை, அவர் வல்லமை பெரியது. அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அந்த பாடலை பாடலாம்.
சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லே பேசலாம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கடந்த 11 வாரங்களாக தேவனை ஆராதிக்கும்படியாக பல தடைகள் வந்தாலும் கர்த்தர் நாள் கூட ஸ்தோத்திரம் யூடியூப்தாக பிறருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தரோட நாமத்தாலே உங்களை மத்தியில் கர்த்தர் சொல்கிற கர்த்தர் நாமம் ஏற்படுவதாக. உங்களை பார்க்க முடியல, ஃபோனில் பேசிக்கொள்கிறேன், நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை காத்துக் கொள்வார். சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை
காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரன் உள்ளத்தில் சொந்தமானார். அப்படிப்பட்ட தேவதான் நம்முடைய தேவன், நம்முடைய பிள்ளைகளாக ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பேசலாம். இந்த கொரோனா வியாதி பாதிக்கப்பட்டு அநேகர்கள் ஸ்தம்பித்திருக்கிறாங்க. இன்னும் சென்னை பட்டத்தில் பயங்கரமாக சூழல் உருவாக்கி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லல் தேவனாக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பமாக அநேக இடங்களில் ஸ்தம்பித்து கொண்டு இருக்குது. ஆராதனை நடத்த முடியல. ஒவ்வொரு பிள்ளைகள் பாரத்தோடு காணப்படுறாங்க. ஆராதை பொறுமை சொல்லி பேசலாம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து சீக்கிரமாக கர்த்தர் நாமே நிச்சயமாக ஸ்தோத்திரம் நமக்கு வழிபாடு சொல்ல திறந்து கொடுக்க கர்த்தருடைய ஆவியார் உதவி செய்வாராக. நம்மளோட கோஆப்ரேட் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு போராட்டங்கள் எல்லா காரியம் பார்க்கும்போது பேசலாம். ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கு. ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளாக இருக்கு. நாங்க ஆயத்தமாக இருப்போம். பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கு. ஸ்தோத்திரம். தேசத்தில் பார்த்தா ஒரு பக்கம் ஸ்தோத்திர கொரோனா வைரஸ் போயிருக்கு. ஒரு பக்கத்தில் சீனா பாடலில் கத்த இந்தியா மத்திய போராட்டம் காணப்படுது. ஒரு பக்கத்தில் காணப்படும் பேசலாம். அல்லேலூயா, வெட்டிக்கிளி அப்படிப்பட்ட சூழல் உருவாகி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் போனால் புயல்னால அனைகள் பாதிப்பு சீட்டங்கள் வருகிறது. ஆனால் கர்த்தர் பார்க்கும்போது பேசலாம். அந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் என்று ஸ்தோத்திரம். வேத வசனத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய ஆவியான ஸ்தோத்திரம் பேசலாம். வேதத்தை எழுதியிருக்கிறார். அந்த வேத வசனங்கள் நிறைவேற போகிறது. ஆனால் தெய்வ பிள்ளைகளாக இருக்க நாம் கூட பேசலாம். நம்ம ஸ்தோத்திரம் ஜாக்கிரதையாக இருந்து செவித்து தெய்வ சமூகத்தில் ஸ்தோத்திரம் நம்மளை கொண்டு தான் கர்த்தர் நாம் தேசத்துக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். என் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத முகத்தை தேடி பொல்லாத வழிவிட்டு திரும்பும்போது தேசத்தில் சேமத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாக நீங்கள் நானும் செபிக்கும் போது பேசலாம். தேசத்தில் ஒரு சேமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். வரும் கோபத்துக்கு வருவது அழிவுக்கு கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்வார். ஸ்தோத்திரம். அதங்காதுங்க, பயப்படாதுங்க. இந்த போராட்டம் கொஞ்ச நாளில் முடிஞ்சு பேர் பேசலாம். அல்லேலூயா. அதுக்காக தேவ பிள்ளைகள் எல்லாம் வெளித்தெரு செபிக்கும்படியாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் பேசலாம். கர்த்ததாமே இந்த நாள் என்னுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும் பேசலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். படிக்க வேத வசனப்படி யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14 வசனம் படிங்க. யோபின் புஸ்தகம் மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். நாங்க எப்படிங்க தொடர்பா பேசலாம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும்? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் எனக்கு குறிக்கப்பட்ட நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களை ஸ்தோத்திரம். தேசம் முழுவதும் ஸ்தம்பித்திருக்கிற நாட்களை காணப்படுகிற பேசலாம். எங்க பார்த்து எல்லா தேசங்களையும் கற்று ஸ்தம்பித்து காணப்படுகிற ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. அந்த கொரோனா வைரஸ்னால ஸ்தோத்திரம் பேசலாம். ஆனால் எப்போ முடியும், எப்போ முறையும் என்று அநேக போராட்டம் காணப்பட்டது. கர்த்தர் சீக்கிரமாக அதை முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஸ்தோத்திரம். கலங்காதுங்க, பயப்படாதுங்க. அவருடைய பிள்ளைகளை நிச்சயமாய் பாதுகாத்துக் கொள்வார். ஸ்தோத்திரம். எல்லாம் தீங்கிக்கும் விலக்கி அவர் பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார், மறந்து இருக்கவே மாட்டார். ஸ்தோத்திரம் பேசலாம். அவருடைய பிள்ளைகளை கர்த்ததாமை அக்னி சொலையா மாற்றுகிற தெய்வம். அது மட்டும் இல்லை பேசலாம். நிச்சயமா ஒரு விடுதலை கர்த்தர் கொடு காணப்பட்ட ஸ்தோத்திரம். போராட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருபோதும் ஒரு நாளும்
பயப்படாதங்க, கலங்காதங்க. ஸ்தோத்திரம் பிரைசலாம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு முடிவு கொண்டு வந்து பிரதமாக நம்ம தேவனை ஆலயத்தில் ஆராதிக்க அப்படிப்பட்ட நாட்கள் வெகு சீக்கிரமாக இருக்குது. கர்த்தர் நிச்சயமா அந்த காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம் பிரைசலாம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், ஒரு 3 காரியம் 7 காரியம் இருக்குது. நான் 3 காரியம் சொல்லி நான் சுருக்கமாக முடிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமாய் பேசலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பேசலாம். தேவன் உனக்கும் எனக்கும் ஒரு குறித்த காலத்தை குறித்திருக்கிற ஸ்தோத்திரம் பேசலாம். இந்த நாட்களில் சோதனை வந்திருக்கலாம், போராட்டம் வந்திருக்கலாம், நெருக்கம் வந்திருக்கலாம், சுற்றுப்புற சூழல் பயங்கர பிரச்சனை இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கத்த நாமத்துக்கு மகிமுண்டா ஸ்தோத்திரம் பேசலாம். ஒரு காலத்தை குறித்திருக்கிற ஸ்தோத்திரம். அந்த காலத்தை நிச்சயமா செய்ய வேண்டிய காரியங்களை அந்த காலத்தை நேர்த்தியாக செய்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆனால் அதன் காலத்துல என் தேவன் நேர்த்தியாய் செய்கிறதை பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4 சொல்லப்பட்டிருக்கு. அதுல கர்த்தர் ஸ்தோத்திரம் பேசலாம். 1 3 1-8 வரைக்கும் போது அந்த பல காரியங்கள் சொல்லப்பட்ட காலங்களை குறித்து பேசலாம். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கும் ஸ்தோத்திரம் பேசலாம். அது மட்டும் சந்தோஷமா இருக்கும், சுகமா இருக்கும், ஆண்டவரை செழிக்கவும், இப்படிப்பட்ட பல காரியங்கள் கட்ட 28 காரியங்களை சொல்லப்பட்டிருக்க நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் பேசலாம். நமக்கு உனக்கும் நம்முடைய கால ஒரு சில காரியங்களை குறித்திருக்கிற ஸ்தோத்திரம் பேசலாம். யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் காலமும் உண்டல்லவோ. அவன் நாட்கள் அவன் நாட்கள் எப்படி இருக்கிறமா? ஒரு கூலிக்கார நாட்கள் போது பேசலாம். அல்லேலூயா. நம்முடைய காலத்துல யோகி போராட்டங்கள் உண்டானதா? போராட்டத்திற்கு குறிக்கப்பட்ட காலம் இருக்கிற ஸ்தோத்திரம். இந்த காலையில அருமையான கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளா இருக்க நீங்களும் நாம் உனக்கு எனக்கும் ஒரு போராட்டம், ஒரு காலம் இருக்கிற ஸ்தோத்திரம். அது நிரந்தர கிடையாது ஸ்தோத்திரம். அது குறிப்பிட்ட நாள்ல ஸ்தோத்திரம் பேசலாம், வரும் போகும் பேசலாம். அந்த காலகட்டம் வந்திருக்கிறோம், ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. இது போராட்ட காலம், நெருக்கமான காலம், சூழலை மாறி மாறி வருகிற காலமாய் காணப்படும் ஸ்தோத்திரம். அந்த குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும். அதுபடி போராட்டம் இருக்கிற ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் தான். அருமையான தேவ பிள்ளைகளை நாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் கலங்காதபடி காத்துக்கொள்ள அவசியமாய் காணப்படுகிற ஸ்தோத்திரம். தேவன் சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியாய் ஸ்தோத்திரம் நடத்தி செய்கிறார். கர்த்தருடைய காலங்கள் கடிகாரத்தை பார்க்கும்போது ஒரு நாள் கூட தாமதிப்பதில்லை ஸ்தோத்திரம் பேசலாம். ஒரு மாதம் தீவிரமாய் ஓடுமில்ல, அது கரெக்டா ஓடிக்கொண்டே தான் இருக்குது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பேசலாம். ஒருபோதும் தாமதம் செய்வது போதாது, ஒருவர் தீவிரத்தை விடாது, நேர்த்தியாய் நடக்கும். அல்லேலூயா. அதன் காலத்துல நேர்த்தியாக செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவனாக காணப்படுகிற ஸ்தோத்திரம் பேசலாம். ஒரு அற்புதத்தின் நகரம் வரும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களை சாசரிப்பார். உங்களுக்கு நேரம் வரும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் வரைக்கும் தடையை கிடைச்சது, பிரச்சனை காணப்பட்டு, போராட்டம் காணப்பட்டது. ஆனா கர்த்தர் நேரம் விடுவிக்க நேரும் போது அது ஆசீர்வாதமாய் காணப்படும். அல்லேலூயா. அது ஒருபோது கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுகிறது சங்கீத புஸ்தகம் 102ஆம் சங்கீதத்துல 13ஆம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம் பேசலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டா ஸ்தோத்திரம். சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை படிங்க. சீயோனுக்கு நீங்கள் நாம் பேசலாம். அல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளீர், சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தரிசையும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. அது தரிசையும் காலமும் குறித்த நேரம் வந்தது. இந்த காலத்துக்கு தருகி வந்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை. அது தேவனுக்கு நமக்கு தரிசை நேரம் வந்துவிட்டது. கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஸ்தோத்திரம் பேசலாம். அதை குறித்த நேரம், அது குறித்த நேரம் வந்து போச்சு பேசலாம். சில நாட்கள் தான் கர்த்தர் எல்லாம் மாற்ற அவரால் முடியும். அவர் வல்லமுடையவனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். எப்படி தீவிரித்து வந்ததோ அதே மாதிரி தீவிரித்து சொத்து ஒழிந்து போகும் பேசலாம். அந்த வைரஸ் எல்லாம் அழிந்து போகும். தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதை குறித்து கலந்துவிட வேதம் அருமையா சொல்லும். தேவனே எழுந்தருளீர், சீயோனுக்கு இறங்குவீர். அதுக்கு தரிசையும் காலமும் அதுக்கு குறித்த நேரமும் வந்தது. அருமையான தேவ பிள்ளைகளை,
தேவ ஜனங்களா இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் ஸ்தோத்திரம் பேசலாம் அடிமையாய் காணப்பட்டாங்க. ஸ்தோத்திரம் பேசலாம் அடிமையாய் காணப்பட்டாங்க. அந்த குறித்த நேரம் வந்தபோது அந்த நேரமே கர்த்தர் ஆசீர்வதித்து தொடங்கினார். ஸ்தோத்திரம். இந்த காலையில வந்திருக்கிற அருமையான தேவ ஜனங்களே ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையில நல்ல ஒரு வார்த்தை வருகிற ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உங்களை தடை செய்த காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுவிக்கிற வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அது தரிசை காலமும் குறித்த நேரம் வந்தது. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ ஜனங்கள் அவ்வளவு அடையப்பட்டிருந்தாங்க. 430 வருஷம் பேசலாம். அந்த நாடுகள் இவன் பொழுது பேசலாம். நேர மணி கரீபனால் 60 அந்த நேரத்தில் பேசலாம். அவர் சொன்னால் போதும் கட்டளை நிற்கும். அவர் சொன்ன ஒரே நிமிஷத்துல அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று வேதம் சொல்லி பேசலாம். அல்லேலூயா. கர்த்தர் வருஷங்களை மாத்திரமல்ல நாட்களையும் எண்ணுகிறார், நிமிஷங்களை எண்ணுகிறார். ஸ்தோத்திரம் பேசலாம். சத்துரு சேனைக்கு நியாயத்திற்கு நேரம் வந்துவிட்டது. ஸ்தோத்திரம் பேசலாம். தேவ ஜனங்கள் கணக்க வேண்டிய ஸ்தோத்திரம் பேசலாம். கண்ணிமை நேரத்துல ஒரு ஸ்தோத்திரம் நீரை கண்ணிமிக்க நேரத்துல ஒரு மறுபோக்க அப்படிப்பட்ட நேரம் வந்துவிட்ட ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களா இருக்க நாங்கள் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக ஸ்தோத்திரம். யோபு ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 18 24 வரைக்கும் படிக்கும் போது ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்ட தேவனா? அவர் காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறார். அவர் அடிக்கிறார். அவர் கை ஆற்றுகிறது. நீங்களாக்கி ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பஞ்சு காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கு பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமா இருக்கும். உம்முடைய கூடாரம் பாருங்க ஸ்தோத்திரம் பிரைஸ் இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட் வார்த்தை பிரைஸ் எல்லாம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருப்பீர்கள். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டீர். ஆமா, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பார்க்கும்போது பேசலாம். அல்லேலூயா. இந்த கூடாரத்தில் உங்களுடைய கூடாரத்துல சமாதானத்தோடு இருப்பீர்கள். ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. அருமையான தேவத்தை உலகத்தை பார்க்கும்போது சனங்கள் ஸ்தம்பித்து கொண்டு இருக்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம் வறுமையில் மாட்டிக் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஆகாரம் கிடைக்காதபடி காத்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய கூடாரத்தில் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவு காண மாட்டீங்க. ஸ்தோத்திரம். இந்த காலையில் வந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் குடும்பங்களை காணப்பட்ட ஸ்தோத்திரம். பேசலாம். உங்களுடைய கூடாரத்தை சமாதானத்தோடு இருப்பீங்க. ஸ்தோத்திரம். ஏன் பயம் கிடையாது. நம்ம ஆட்கொண்டவர் நம்ம ரட்சகரும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அக்னி மதிலாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் நடைபெறவில்லை. ஒருபோது நம்முடைய கர்த்தர் மரணம் காத்துக்கொள்ளும். யோபை சுற்றி வேலையெடுத்தார். யோபை குடும்பத்தை சுற்றி விதைத்தார். யோபு கொண்டார் எல்லாவற்றையும் வேலையெடுத்தார். ஸ்தோத்திரம். உங்களை பாதுகாத்துக் கொண்டார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய அக்னி மதிலாய் நம்மளை பாதுகாக்கிற ஸ்தோத்திரம். நம்முடைய கண்ணின் கனிமொழி கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிற தேவன். அவர் ஒருபோது ஸ்தோத்திரம் பேசலாம். அதான் மொத்தம் சொல்றான். ஸ்தோத்திரம் பேசலாம். உங்களுடைய கூடாரத்தில் சமாதானத்தோடு இருப்பீங்க. உதவெல்லாம் போதவும். ஆனா நீங்க சமாதான சந்தோஷத்தோடு இருப்பீங்க. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல வாசஸ்தலை விசாரிக்கும் போது குறைபடாது. அல்லேலூயா. வழியை காண மாட்டீங்க. ஸ்தோத்திரம். எப்பொழுது திருப்தியா இருக்கு. ஸ்தோத்திரம் பேசலாம். 3-4 மாதங்களாய் ஆண்டு பார்க்கும் போது எல்லாம் மூடிட்டாங்க, வேற இல்லை. ஆனா தெய்வ பிள்ளைகள் குடும்பங்களை பார்க்கும் போது இது திருப்தியான சாப்பிடுறாங்க. 3 வரைக்கும் குறைவே இல்லை. கர்த்தர் பார்க்கிற. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாசஸ்தலை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீங்க என்று வேதம் சொல்லுகிற. ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. தேவன் அதை குறித்து வைத்து அதையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பேசலாம். அருமையான தெய்வ பிள்ளைகளை முதலாவது ஸ்தோத்திரம் குறிக்க நமக்கு எனக்கு குறித்த காலத்தை வச்சிருக்கிற. ஸ்தோத்திரம் பேசலாம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம செயல்களை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார்.
சொல்றார், உனக்கும் எனக்கும் தேவன் பேசலாம் காலத்தை கொடுத்திருக்கிறாய். இவ்வளவுதான் பேசலாம். தங்கிதா சொல்றார், தேவரீ ஸ்தோத்திரம் பேசலாம். எழுந்தது சீலைக்கு இறங்கி அதற்கு சைஸையும் காலமும் குறித்த நேரம் வந்தது. நாம் முடிஞ்சு போச்சு, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம் பேசலாம். இரண்டாவது, உனக்கு குறிக்கப்பட்ட நம்பிக்கை பேசலாம். உனக்கு குறிக்கப்பட்ட நம்பிக்கை நிறைவேறும் பேசலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன காரியங்களை நம்பிக்கொண்டு அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற தேவனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம் பேசலாம். என்ன ஒன்றுபட்ட ஸ்தோத்திரம் அபியான் தேவச்சனங்களே, உனக்கு குறிக்கப்பட்ட உனக்கு எனக்கு குறிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் நம்பிக்கை நிறைவேறும். தேவன் மேல எந்த அளவுக்கு நம்ம அனுபவித்திருக்கிறோமோ, தேவன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு சாதிச்சிருக்கிறோமோ, அவரோடு நல்ல உறவு வைத்திருக்கிறோமோ, அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவர் மேல கத்த உண்மையான நேசம் அநேச அசம்பன ஆண்களால உச்சதமான நேசத்தால் அனுபவித்திருக்கிறோமோ, அது கத்த பார்க்கும்போது கத்த ஸ்தோத்திரம் அந்த நம்பிக்கை ஸ்தோத்திரம் பேசலாம். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட நாள்ல நமக்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம் அது நிறைவேறும் கத்து வேதம் சொல்லுகிற ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம். தோபவங்க சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. அருமையான தேவச்சனங்களே, அவனுக்கு ஒரு தரிசனம் வந்தது. ஸ்தோத்திரம். தேவன் மேல அளவில்லாத அன்பு ஸ்தோத்திரம் பேசலாம். எனக்கு குறிக்கப்பட்ட ஸ்தோத்திர போராட்டங்களை ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பான். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகள் அநேகர் நம்பிக்கை இழந்தவர்களாய் காணப்படுறாங்க. ஓ அருமையான தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல சார்ந்து இருக்கிற, ஆண்டவர் நம்பி இருக்கிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற, அவர் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற ஸ்தோத்திரம். யோபு போல பேசலாம். அவர் ஸ்தோத்திரம் பேசலாம். கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். அல்லேலூயா. உலகம் சொல்வதில்லை, நமக்கு ஒரு நித்தியமான வாழ்க்கை உண்டு, நித்திய வீடு உண்டு பேசலாம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கர்த்தர் ஸ்தோத்திரம். உலகத்துல மறித்து போனா நாம் நித்தியத்துக்கு போவோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் பேசலாம். யோபு பக்தனுக்கு ஆண்டவர் வரை கொடுத்து சரியான ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது. அது விசுவாசித்தான். கர்த்தர் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. உங்க நம்பிக்கை எப்படி இருக்கீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபை நம்பிக்கொண்ட நம்பிக்கை மிகவும் வல்லமையுள்ளதாய் இருக்குது. ஸ்தோத்திரம் பேசலாம். ஜீவனை பார்க்கணும் தேவன் மேல கொண்டிருந்த நம்பிக்கை அதிக முக்கியமாய் கருதான். ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. தேவன் மேல அவ்வளவு முக்கியமாக கருதினார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது யோபின் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நாம் போகும் வழி அவர் இவர், ஆனாலும் நாம் போகும் வழியை அவர் அறிவார். நம்பி பாருங்க, ஒரு பொண்ணு இருக்குது பேசலாம், நல்ல பிரகாசிக்க கத்த ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பேசலாம். பொண்ணாக சோதிக்கும் போது அந்த இடத்தில் அந்த கங்கல போட்டு துருத்தில போது அப்படியே எடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் பேசலாம். சுத்த தங்கம் வேணும்னா அந்த ஆசா என்ன பண்ணுவான்? ஸ்தோத்திரம் பேசலாம். அந்த தங்கத்தை எடுத்து உருக்கு போது எடுத்து சுத்தி அந்த அடிக்கடி அடிக்கும் போது அந்த கடிப்பெல்லாம் நீக்கும் பேசலாம். சுத்த பொண்ணாக விட பேசலாம். வேற சொல்ற பாருங்க, அவன் என்ன சொல்லிட்டு பேசலாம்? அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஸ்தோத்திரம் பேசலாம். வேதம் சொல்லுவேன் யாக்கோபு நிருபத்துல, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியமும் பேசலாம். யாக்கோபு 1:10 சொல்லப்பட்டு பேசலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பேசலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கணும் பேசலாம். சோதனை சாதாரணப்பட்டு பேசலாம். சோதனையை பற்றி விழுந்து விடக்கூடாது. சோதனை பேசலாம். பயந்து விடக்கூடாது. சோதனை என்ன ஆகுமோ என்று கவலைக்கூட பேசலாம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விடுகிறது. சோதனை சாதையினால் விழட பேசலாம். சோதனை போதுக்கு அவர் பலம் கொடுத்து சத்து
சத்துவத்துக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் தான் நம்ம தேவன். அப்படி கண்டு காணாததை ஸ்தோத்திரம் பேசலாம். சோதனை சகிக்கும் போது நமக்கு ஒரு கிரீடம் கிடைக்குது. அருமையான தெய்வ பிள்ளைகள் ஸ்தோத்திரம். அது சகிக்கும் போது பேசலாம். அது சோதனை சோதனை சாதனையினால் வரும்போது நமக்கு ஜீவிக்கிறதை கத்தர் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. சோதனை வரும்போது அது சகிக்கணும் பேசலாம். கத்தர் அனுமதிக்காமை வாழ்க்கையில ஒரு காரியம் நடைபெறாது என்று தெய்வ பிள்ளைகள் சரியா அறிந்து ஒரு நாளும் கலங்கவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுக்கு வந்த சோதனை மன சித்தத்துக்கு அப்பாற்படுதான் ஸ்தோத்திரம் பேசலாம். அதுபோல தேவன் மேல அன்பு கொடுத்தான் ஸ்தோத்திரம் பேசலாம். அந்த அளவு பேசலாம். மன சக்திக்கு மேல அவனுக்கு அதிகமான சோதனை வந்தது. ஆனா அவன் பார்க்கும்போது பேசலாம் தேவன் மேல அளவில்லாத நன்மை ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. பிள்ளைகள் இறந்து போச்சு, சொத்து போச்சு, சொல்ல போச்சு, எல்லாம் ஒரே நாள் அழிஞ்சு போச்சு ஸ்தோத்திரம் பேசலாம். அது மட்டுமல்ல உடம்பெல்லாம் கொப்பளமா வந்து வச்சு ஸ்தோத்திரம் பேசலாம். மனைவி சொல்ல அடப்பாவி ஆண்டவர் தூசித்து ஜீவனை கொடையாவது அன்னு சொன்னா நன்மை அனுபவித்ததாம் தீமை அனுபவிக்கூடாதோ. அருமையான சோதனை சொல்லலாம். நன்மை எவ்வளவு நன்மை செய்திருப்பாரு, அதை தீமை அனுபவிக்கூடாதோ. தெய்வ பிள்ளைகளா இருக்க ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். நாம் கூட கத்த ஸ்தோத்திரம் பார்க்கும் போது தேவன் மேல அளவில்லாத அனுபவிச்சிருந்தான் ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். அந்த அன்பு அந்த ஸ்தோத்திரம் தான் தேவன். அந்த அன்புக்கு தான் அவ எல்லாம் பொறுமையா சகித்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க நான் சொல்ல முடியுமா? உபத்திர நேரத்துல சோதனை நேரத்துல பாடுகள் நத்தில பிரச்சனை சூழல் வரும்போது அண்டவர் கர்த்தர் நல்லவர் சொல்ல முடியுமா? இல்ல பாருங்க. அவர் எல்லாமே சொத்து பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நெருக்கடியாய் காணும்போது பேசலாம். அவர் கர்த்தர் மேல அன்பு கூறுகிறார் ஸ்தோத்திரம். மிகவும் அன்பு கூறுகிறார் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிற ரோமர் 8:20 அன்பையும் பேசலாம். அந்த சுமன் அழைக்கப்பட்டிருக்கு. தேவன் சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவா நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பொறுமையை அதிகமாக சோதிக்கப்பட்டு கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பேசலாம். அருமையான போக நாட்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரக்கத்தில் சோதனை கற்ற சோதனை முடிவை காணும் போது சமாதானமா இருந்தார். ஏன்னா யாக்கோபு 5 பானம் சொல்லப்பட்டது. அவர் மிகுந்த இரக்கமும் ஒழுக்கமும் நிறைந்த தேவன் பேசலாம். அருமையான தேவ பிள்ளைகளை ஒழுக்கம் பேசலாம். கண்டு காணாவில்லை நமக்கு திராணிக்கு மேல ஒரு சோதிக்கிறவர்கள தப்பித்துக் கொள்ளும் ஒரு போக்கையும் உண்டாக்குற தேவன் தான் நம்முடைய தேவனாய் காணப்பட்ட ஸ்தோத்திரம் பேசலாம். தேவ மனுஷனாக ரோலர் என்ற தேவனுடைய மனுஷன் ஆப்பிரிக்கா தேசத்துல ஊழியம் செய்தாரா ஸ்தோத்திரம். அவர் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் வருஷத்துல ஊழியம் சொன்ன கடுமையா உழைச்சாரு, பாடுபட்டாரு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஒரு ஆத்மா கூட வரல. சொத்து 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 6 வருஷம் ஆப்பிரிக்கா கண்ட பயங்கரமான சூழ்நிலை சாட்பட்ட கொடூரமான செயல். மனுஷனை மதிக்கப்பட்ட மிருகமா கப்பற்பட்ட சூழ்நிலை அவன் பார்த்தான். 6 வருஷம் ஊழியம் செய்து ஒரு புரோஜனம் ஒரு ஆத்மா கூட ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். அல்லேலூயா. தொடர்ந்து அவர் ஊழியத்தை விட்டவிட்ட ஸ்தோத்திரம் உற்சாகத்தோடு செய்தார். கட்ட ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். 6 ஆண்டு முடிவில் பார்க்கும் போது பிரைசலாம் ஸ்தோத்திரை போது ஆகும் போது ஆத்து மக்கள் தராவது சபைகள் கூடி வந்தார்கள் ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தெய்வச்சதிகள் ஸ்தோத்திரம். நம்மளுக்கு ஆத்மா வரவில்லையே ஸ்தோத்திரம் ஏன் குறைந்து கொண்டே போகிறது? பல கலந்து கொண்டே ஸ்தோத்திரம் பேசலாம். நாம் பொறுமையா இருக்கும் போது நிச்சயமாக பலனை அடைய ஆசீர்வாதத்தை அடைவோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த தேவனுடைய மனுஷன் ஒருபோது சோர்ந்து போது ஸ்தோத்திரம். 6 ஆண்டு பிரயாசப்பட்ட ஸ்தோத்திரம் பேசலாம். அந்நிய தேசத்துல பாசத்தின் இடத்துல ஜனங்களை பாசை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையாக ஊழியம் செய்தார் ஸ்தோத்திரம். 6 ஆண்டுகள் ஒரு ஆத்மா கூட வர முடியல சந்திக்கப்பட்டு அங்கலாய்க்கல ஸ்தோத்திரம். கால் வைத்து கலப்பு மேல் கைவிட்டு பின்விட்டு பார்க்காதபடி கர்த்தர் மேல சார்ந்து செவித்தான். பொறுமையாய் சகித்தான். பொறுமைக்கு பலன் ஒரு நிறைவான பலன் கிடைத்தது ஸ்தோத்திரம். யோபுக்கு பொறுமையான ஸ்தோத்திரம். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான், சகித்தான். அவர் ஆண்டவர் நம்பிக்கை
உறுதியா இருந்தான், பொறுமையா இருந்தான். அந்த பின்ன நாட்களை அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே மாதிரிதான் இந்த ரோமன் தேவனுடைய மனுஷன், ஓ பிரைசலான், ஆண்டவருக்கு வைராக்கியம் முடிக்கப்பட்ட மனுஷன் பிரைசலான். 6 ஆண்டுகள் அப்புறம் கர்த்தர் ஊழியத்தை கர்த்தர் நிறைவான ஸ்தோத்திரம், நிறைந்த பலனை கொடுத்தார் ஸ்தோத்திரம், பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம். இந்த காலையில வந்திருக்கிற அருமையான தேவர்களே, உனக்கு எனக்கு குறிக்கப்பட்ட நம்பிக்கை, ஆண்டவர் நம்பிக்கிற நம்பிக்கை ஒருபோதும் நிறைவேற்றல. கர்த்தர் நிச்சயமாக அது நிறைவாக்குவாங்க, கவலைப்படாதீங்க ஸ்தோத்திரம். ஆண்டு நம்ம நம்பிக்கையாக சொன்ன காரியத்தை அவர் நிச்சயமா நிறைவேற்ற ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அதை நம்பி இருக்கும் போது அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கிறீங்களா? அதே சொல்லப்போம். நம்பிக்கிறீங்களா? ஒரு செய்வார் நம்புகிறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்பிக்கை நிச்சயமாக உங்க நம்பிக்கையை நிறைவேற்றுவார் ஸ்தோத்திரம். உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அது நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக ஏற்ற காலத்தில் உங்களுக்கு தரிசனத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஸ்தோத்திரம். காலங்கள் தாமதிக்கலாம் ஸ்தோத்திரம். அது நெல்கத்தாஷ் கொஞ்ச நேரம் 1 வாரம் 2 வாரத்தை கொடுக்க நான் சொன்னேன், செல்லவள்ள அப்படி செய்யலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகமம் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2ஆம் ஆகமம் 2:3 வசனம் 2ஆம் அதிகாரம். இந்த குறித்த காலத்தில் தப்பா படிக்கிறீங்க. குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் இதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை சோத்திரம். உங்களுக்கு தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்ல தேவன் சோத்திரம். பொறுமையான காத்திருக்கும் போது அது தாமதிக்காது, நிச்சயமாக நிறைவேற்றும் பேசலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை சோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தரிசன கர்த்தர் கொடுத்தார் என்றால், கர்த்தர் கொடுத்தார் என்றால் அந்த தரிசனத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார் ஸ்தோத்திரம். காலம் தாமதம் ஏற்படலாம் பேசலாம், ஆனால் பொறுமையாய் காத்திருக்கும் போது அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்ற ஒரு வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் ஸ்தோத்திரம். இந்த காலையில அதிகமான தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அவர் இந்த ஆண்டுல நிறைவேற்றுவார் ஸ்தோத்திரம் பேசலாம். சில நாட்களாகலாம், சில மாதங்களாகலாம், சில மாதங்களாகலாம். அந்த கர்த்த சொந்த வார்த்தை தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் காணப்படுவார். அவர் நிறைவேற்ற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. யோபின் பக்தர் சொல்ற கர்த்த நாமத்துக்கு மகிழ்வுண்டாங்க. யோபின் 19ஆம் அதிகாரம் 25-27 வரைக்கும் போது பார்க்கலாம். அவன் ஆண்டவர் அந்த அளவுக்கு அளவில்லாத அனுபவிச்சிருந்தான். ஆண்டவர் நம்பிக்கை இருந்தான் ஸ்தோத்திரம். அவர் கொன்று கொடுத்தால் அவர்கள் நம்பிக்கையா இருக்க சொல்றதேவன். அப்படிப்பட்ட மனுஷன் பார்க்கும்போது என்ன சொல்றா பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் செத்து போன கடவுள் அல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை தான் நம்பியிருக்கையா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் கடைசி நாளில் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என் கண்களே அவர் காணும். பேசலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவனுக்குள்ள பேசல் வெளிப்பாடு பாருங்க. ஸ்தோத்திரம். பேசலாம். என் சரீரம் அழிந்து போனாலும், உருவழிந்து போனாலும் என் அந்நிய கண்ணல்ல, என் சொந்த கண்ணாலே பார்ப்போம். அதுவியா ஒரே குறித்து அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளை வரி கொடுத்து ஒரு தரிசனம் இருந்தது. பேசலாம். அவன் சொல்றான், என் மீட்பர், அருமையான தெய்வ பிள்ளை சொல்லிட்டு பேசலாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். செத்து போன ஆண்டவர் இல்லை, என் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்று ஜீவனோடு இருக்கிறார், ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஸ்தோத்திரம் பேசலாம். அவன் அந்நிய கண்ணல், சரீரமோடு அடைந்து போனாலும் கூட அந்நிய கண்ணல்ல, சொந்த கண்ணாலே பார்ப்பான். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்க யோசிப்பாருங்க.
அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்பி இருக்கிறோம். 5 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டு பிரைசலாம். சில பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடும், சில சூழ்நிலை மாறும்போது என்னாண்டவரையும் சொல்லுறோம், சில காரியங்களை கத்த ஒருவருக்கிறோம் பிரைசலாம். பார்க்கலாம் பிரைசலாம். அந்நிய கண்ணில் என் சொந்த கண்ணாலே பார்த்து அந்த தரிசனம் நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தரிசனம் அப்படிப்பட்ட காரியம் இருக்கும்போது கத்தனை கலங்க வேண்டியல கத்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். நிச்சயமாக கத்தியான தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். ஆண்டவரே தன்னை இந்த வேலைக்கு ரட்சிக்க, இந்த சிறைக்கு நீக்க, இந்த கொடிய வியாதிகளை சுகமாக்க ஒருவர் உடனே இருக்கிறார். அவர் மாறாதவர் என்று ஸ்தோத்திரம் அவருக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் நிச்சயமாக வரும். அல்லேலூயா. எனக்கு முன்குறித்ததை அவர் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லமுள்ள தேவன் என்று அறிந்திருந்தார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகள் ஸ்தோத்திரம். சூழ்நிலை மாறும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், பிரச்சனை வரும்போது எப்படி இருக்கிறோம், சோதனை நேரத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவருக்கு வைராக்கியமா தான் இருக்கிறீங்க. அந்த பிரச்சனை நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு வரும்போது எந்த சூழ்நிலை காப்பர் சோத்துறோம் பார்க்க எல்லாம் இழந்த நிலைமையில, எல்லாம் இழந்த சரீரத்தில் பாடுகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள், சோதனை எல்லாம் அவதோட பேசுறாங்க, நண்பர்லாம் அவதோட பேசுறாங்க. அந்த சொல்லில் கூட சோத்துறோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை பார்த்தேன். அந்த தரிசனம் தேவ பிள்ளைகளுக்கு சோத்திரம் பேசலாம். ஏதோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் எப்படி வர்றோம் கோபங்களை பேசலாம். அந்த உன்னதமான மகிமையான ராஜ்யத்தை பிரவேசிக்கணும். அந்த ராஜ்யத்தில் பிரவேசித்த விட பாடுகள், உபத்திரம், நெருக்கங்கள், சோதனை வருது. இதெல்லாம் சகித்தான் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். பேசல பரலோக ராஜ்யத்துல ஈஸியா போக முடியாது. ஸ்தோத்திரம் பேசலாம். இடுக்கமான மாசம் பேசலாம். அல்லேலூயா. அநேக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படும் பேசலாம். அல்லேலூயா. பரிசுத்தத்தை வளரணும், விசுவாசத்துல வளரணும், ஸ்தோத்திரம் நீதியில வளரணும், அன்புல வளர்ந்தா போக முடியும். பேசலாம் எடுத்த உடனே நம்ம ராஜ்யத்துக்கு போக முடியாது. பேசலாம் ஒவ்வொரு பாடுகள் வரும்போது ஸ்தோத்திரம் போது ஒரு ஸ்டெப் எடுக்க பல சத்துரு பிசாசு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதை தடுக்கும்படியாக இருப்பான். ஸ்தோத்திரம் நம்ம அழைத்த தேவனை பார்க்கும் போது, அவர் நோக்கி பார்க்கும் போது பேசலாம் பிரச்சனை எல்லாம் பேசலாம். நம் பிரச்சனையை பார்க்கக்கூடாதபடி நம்ம சொந்த பிரச்சனையை மேற்கொள்ள தேவனை பார்க்கும் போது நிச்சயமாக சொல்ல கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பேசலாம். அவரை பார்க்கும் போது இதெல்லாம் சின்ன பிரச்சனையா இருக்க ஸ்தோத்திரம். நான் அவரை பார்ப்பேன், வரிகளை காணப்படுவேன், என்னை தகுதிப்படுத்துவாரு, நான் அவர் சமூகத்தில் இருப்பேன் என்று ஒரு விசுவாசத்தில் இருக்கும் போது நீங்க ஒருபோதும் சோர்ந்து போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பேசலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நீதிமொழி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10-12 படிங்க. சர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் எப்படிப்பட்டவர்? வல்லவர். அவர் உடனே அவர்களுக்காக வழக்காடுவார். அவர் பிசாசானவன் யோபின் சம்பத்தை அபகரித்து எல்லாவற்றையும் ஒழுங்கு போட்டாலும் மீட்பர தேவன் எல்லாவற்றையும் மீட்பர் திரும்ப மீட்பில் உதவினார் சொல்றது நாம சூத்திரம். யோகுக்கு தேவன் இறங்கி சோத்திரம் பேசலாம். படிகளை இறங்காதபடி அவனை ரட்சித்தார். ஸ்தோத்திரம். அவன் மாமிசத்தை சோத்திரம் பேசலாம். வாலிபத்தில் என்று பார்க்கிறவன் அவன் பார்க்கும்போது பேசலாம் ஆரோக்கியம் அடைந்தவனாய் காணப்பட்டான். சரிவெல்லாம் போயிட்டு பேசலாம். ஆனா அப்படிதான் நாட்கள் அவன் ஆரோக்கியம் அடைந்து தன் வாலிப நாட்களை திருமணி போல் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு அவன் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவனுக்கு நீதியின் பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பேசலாம். நீங்களுடைய ஒருபோது வெட்கப்பட்டு கூடாதபடி ஸ்தோத்திரம் பேசலாம். நீங்கள் ஜெப கேட்க கூடாதபடி உங்களை கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம் பேசலாம். விசுவாசத்தின் கருத்து ஒப்பு கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம் பேசலாம். உங்களுக்கு தள்ளாட விட மாட்டார். ஸ்தோத்திரம் பேசலாம். அது கலக்க வேண்டிய ஸ்தோத்திரம் பேசலாம். அருமையான தேவனை அதை விட உறுதியான பற்றி கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். தேவச்சாதமே உங்களுடைய ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது பேசலாம். ஸ்தோத்திரம் பேசலாம். வேதத்தை சொல்லும் போது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதைவுடன் உண்மை நம்பி இருக்கிறவனால ஒரு பூர்ண சமாதானத்தை கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய உறுதியா
நம்பிக்கை ஆண்டவர் மேல சார்ந்திருக்கும் போது, ஆண்டவர் முற்றுவதோடு சொல்லிருக்கும் போது, ஒருபோது கடவுளை ஆண்டவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். யோபித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் பேசலாம். அருமையான தேவச்சனே, அவன் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம் பேசலாம். உறுதியாய் வைத்தனால ஸ்தோத்திரம் பேசலாம். அந்தபடியாய் அந்த கைவிடல. ரூத்து மோவாப் ஸ்திரீ ஸ்தோத்திரம் பேசலாம். ஸ்தோத்திரம் பேசலாம். அவள் உறுதியாய் நொகோமியை பின்பற்றனால ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் காணப்பட்டாள். என்னை கேட்டுக்கொண்ட அருமையான தேவச்சன் மோவாப் ஸ்திரீ ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. அவருப்பான காரியங்களை ஸ்தோத்திரம் பேச தேசத்தை அப்படிப்பட்ட மகளை ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நொகோமியை பின்பற்றி ஒன்றேவன் தான் எந்தவன், ஒன்றன் தான் எந்தவன், நீ எங்கே இருக்கோ நான் அங்கே இருப்பது உறுதியாய் பின்பற்றி நம்மனால ஸ்தோத்திரம் அவர் ஆசீர்வாதத்தில் பாத்திரமாய் பெற்றுக் கொண்டார். இந்த காலையில் வந்திருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளாக நீங்களும் நானும் பேசலாம். ஆண்டவர் மேல ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கணும். உத்தமமாக சேமிக்கணும். பேசலாம். சேமிக்கும் போது ஒருபோதும் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த விதமான காரியம் துறமான காரியம் வந்தாலும் கர்த்தர் அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஒருபோதும் நம்மளை மறக்கவே மாட்டார். ஸ்தோத்திரம் பேசலாம். சில வேளையில கர்த்தர் ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. யோபின் கர்த்தர் ஸ்தோத்திரமாய் தீர்மானம் உறுதியான அறிக்கை எவ்வளவு ஆழமாக உள்ளது பாருங்க. ஸ்தோத்திரம் பேசலாம். இந்த காலையில வந்திருக்க எனக்கு வருவது வரட்டும் விசாசை பேசலாம். விசாசனக்கிட்ட வரட்டும், வியாதி வரட்டும், மன கஷ்டம் வந்து வரட்டும், குடும்பத்துல தொல்லைகள் தொடர்கள் வரட்டும், மனை பிள்ளைகள் மூலமா குடும்பத்துக்குள்ள தொல்லைகள் வரட்டும், எந்த போராட்டம் வந்தாலும் சோதனை பேசலாம். வேலை ஸ்தலத்துல குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் பேசலாம். என்னை கொண்டு மாட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் போது நம்ம ஒருபோதும் சோதனை போக மாட்டோம். பேசலாம். எனக்காக சோதனை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு இருப்பாங்க. கல்வாரி செல்வதை எல்லாம் தீர்த்து விட்டார். ஸ்தோத்திரம். எல்லா சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், வேதங்கள், இறை நாட்டிகள் சொல்லிட்டார். நான் அவரை நம்பி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். ஸ்தோத்திரம். அந்த தேவனை நம்பி இருக்கிறேன். என்னை முற்றிலும் அவர் பிள்ளைய வைத்திருக்கிறேன். ஒரு பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு ஒருபோதும் பேசலாம். நான் சோதனை போக மாட்டேன். ஸ்தோத்திரம் பேசலாம். அது கத்தாமே எனக்கு குறித்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற தேவன் ஸ்தோத்திரம் பேசலாம். எனக்கு கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். ஸ்தோத்திரம். என் சரீரம் அழிந்து போனால் கூட என் நம்பிக்கை அவர் மேல் இருக்கும். இந்த காலையில் வந்திருக்கிறவையா தெய்வ சொன்னங்களை நம்ம ஸ்தோத்திரம் பேசலாம். இந்த கர்த்தர் 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் உனக்கும் எனக்கும் காலத்தை குறித்திருக்கிறார் என்று இரண்டாவது பார்க்கும்போது கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பேசலாம். உனக்கு குறிக்கப்பட்டதை அவர், உனக்கும் எனக்கும் குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்ற தேவனாக இருக்கிறார். நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கின்ற ஸ்தோத்திரம் பேசலாம். அல்லேலூயா. மூன்றாவது ஏற்ற காலத்திலே உன தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். சொன்ன தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்ல தேவனாய் காணப்படுகிறார். எல்லாம் எழுந்திருக்கலாமா? கர்த்தர்களோடு பேச வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பேசலாம். அந்த போராட்ட நாளுக்கு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். உலகமே ஸ்தம்பித்து கொண்டிருக்க நாட்கள்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பேசலாம். இந்த நாள்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் முழு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிகமன சந்தரா தியாங்குரி விக்கரமோ சந்துரி விக்கரமோ. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் வேண்டுமையா, எப்போதும் எனக்கு வேண்டுமையா. ராஜாவும் பிரசன்னம் வேண்டுமையா, எப்போதும் எனக்கு வேண்டுமையா. பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் வேண்டுமையா எப்போது எனக்கு வேண்டுமையா ராஜாவும் பிரசன்னம் வேண்டுமையா எப்போதும் எனக்கு வேண்டுமையா. தேவன் ஸ்தோத்திரத்தை சொன்னார். நமக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். போராடக்கூடிய காலத்து வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரத்தை சொன்னார். கர்த்தர் நம்ம குறித்திருக்கிற அவர் நிறைவேற்ற வல்லவர தேவனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். தேவன் தேவன் குறிப்பிட்ட நாளில நமக்கு நம்பிக்கை ஸ்தோத்திரம் குறிக்கப்பட்ட நம்பிக்கையில நிறைவேற்ற வேண்டிய நாட்கள் வந்திருக்கும். பேசலாம். அது மட்டுமல்ல, ஏற்ற காலத்துல ஸ்தோத்திரம் பேசலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பேசலாம். தரிசனங்களை அவர் நிறைவேற்ற தேவனாய் காணப்படுகிறார். எல்லாம் தேவனுடைய ஸ்தோத்திரத்தை பேசலாம். கொடுக்க வார்த்தைகள் சொல்லும். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சபையான தோட்டத்தில் தேவனாம் கர்த்தர் பாடல் மூலமாக மைவிட தேவன் இது எங்களோடு பேசின நிச்சயமுள்ள வார்த்தைகளுக்காக சூத்திரம். நாங்கள் எண்ணிக்கை உள்ளார்களே மத்தியில் பிரசன்னா நீங்க சொன்னீங்க, 2 பேராவது 3 பேராவது நாமத்தால் புரிஞ்சு வைக்கும் போது மத்தியில் இருக்கிறேன்னு சொல்றீவன் என் மத்தியில் பிரசன்னனாய் இருந்தபடியா சூத்திரம். அண்டவரே, அதை மறைத்து நீ வெளிப்பட்டபடியா சூத்திரம். வார்த்தைகள் பிரசித்தமாய் கடந்து உள்ளபடியா சூத்திரம். அண்டவரே, இந்த வார்த்தைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஆறுதலும் தேர்தலும் சமாதானத்தை கொடுப்படியா செபிக்கிறோம். சோர்ந்து வந்த உள்ளங்களை பலப்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்பு அந்த பிள்ளைகளை கத்தாவை சந்தோஷப்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம். தேவையோடு வந்த பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக செபிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தகப்பன் முதலுக்காக செபிக்கிறோம். மகனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம். அருமையான ஜமனமாவுக்காக செபிக்கிறோம். அன்னாடுக்காக செபிக்கிறோம். அண்டவரே, பிள்ளைகளுக்கு சரியத்த நல்ல சுகத்தை கொடுக்கும். அண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். வயது மூப்பு காலமாக காணப்படுகிற இந்த பலவீனங்கள் முற்றிலும் மாற்றுபடியாக செபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அப்பம் தண்ணி குறையாதபடி திருப்தியா சாப்பிடுக்கு இதுவரைக்கும் உதவி செய்து இது நடத்த போகிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். முடியுமா கர்த்தாவே, 11 வாரங்களால் ஆராதிக்கும் அறிவிடாம கர்த்தர் தீவிரமாக எங்களுக்கு கர்த்தாம் ஒரு வழிவாசல் திறக்கப்பட்டு ஸ்தோத்திரம். வழிவாசல் கர்த்தாவு கர்த்தா ஸ்தோத்திரம் ஐயாம். வழிவாசல் திறக்கும்படியான ஒரு நேரத்தை கர்த்தாவோட ஆண்டு கர்த்தாவோட மாதத்தை கொடுக்க போகிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. அவங்களை பிள்ளைகள் வாக்கத்தா பேசிதான் பேசியிருக்கோம். அந்த முகமா பார்க்குவதையா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த வியாதியும் கொடுறது காக்கர் ஒன்று அணுகாதபடி ஒவ்வொரு குடும்பத்தை ரத்த கோட்டைகள் மறைந்து கொள்ளுங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக செபிக்கிறீங்க. சோத்திரம். தேவனாம் கர்த்தராமே ஒவ்வொரு பிள்ளைகள் அக்கறை மதுளாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தர் நிலைக்கால சட்டைகள் ரத்தத்தை பூசி விடுமையா. அந்நிய கருவிகள் ஒன்று செயல்படக்கூடாது. வியாதியின் கூறுகள் ஒன்று அணுகக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வீட்டிலும் ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தெய்வமே, எங்கள் ஸ்தோத்திரம் ஐயா. தேசத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம். கொரோனா வியாதியிலிருந்து முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம். சென்னை பகுதியில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திருவள்ளூர் பகுதியில் ஆண்டவரே சீக்கிரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா. அந்த கிரிகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டும் ஐயா. தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒருவராவது கர்த்தாவை ஸ்தோத்திரம் மன சம்பவிக்காதபடி இந்த பகுதியில் கர்த்தாவை தீவிரமாய் செயல்பட்டுகிற அந்த காரியங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கர்த்தாவை ஸ்தோத்திரம். முதலமைச்சர் பிரதமரும் இதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, செய்து கொண்ட காரியங்களுக்காக செபிக்கிறேன். ஸ்தோத்திரம். நல்ல ஞானத்தை கொடுத்து நல்லபடி நடத்த கர்த்தர் உதவி செய்யபடியாக செபிக்கிறோம் ஐயா. பல இடங்களை கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு காரியங்களுக்காக செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் பார்க்கும்போது ஆண்டவரே சுகாதாரத்துறை பார்க்கும்போது டாக்டர்கள், நர்சுகள், படித்தல் கர்த்தாவை சுப்பிரமணியாளர்கள், ஆண்டவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட் காணப்படுகிற ஒவ்வொருவரும் தியாகமாய் கர்த்தாவே தன்னை ஒரு சமீரை பணை வைத்து அதே நேரத்தில் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்க பணி செய்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒருவருக்கும் ஒரு சேதம் வரக்கூடாதவரை ஒவ்வொரு டாக்டர்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நர்ஸ் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குப்பரப்படி
இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு பாத்தியாக வராதபடி ஒவ்வொரு தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாத செபிக்கிறீங்க. சோத்திரம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே தமிழக அரசு பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறாங்கப்பா. சோத்திரம். அதை எப்படியாவது கர்த்தராமே நல்லபடி செய்து முடிக்க கர்த்தர் காரியங்களை கர்த்தர் சோத்திரம் அது செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாத செபிக்கிறீங்க. அநேகர் உதவுக்காக நீட்டி இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அநேகர் கர்த்தாவை சூழ்நிலை கர்த்தாவே அநேகர் கர்த்தர் செய்கிறாங்க. அதுக்கேற்ற பலனை அவளுக்கு ஒடுக்கும்படியாக செபிக்கிறீங்க. சோத்திரம் ஆண்டவரே. ஐயா இந்தியாவை பார்க்கும்போது மகாராஷ்டிரால பயங்கரமா போனே கர்த்தாவை சோத்திரம் பல காரியங்களை இயேசுவே அதிகமாக கற்று காணப்படுகிறது. சோத்திரியா ஆண்டவரே அந்த பகுதியெல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு எங்கள் தேசத்தில் சேமத்தை உண்டாக்கணும் ஐயா. முற்றிலுமாய் கத்த எந்த அளவு தீர்வு வந்ததோ அப்படியே அழிந்து போக முடியாது செபிக்கிறியா. இதுக்கு ஒரே மருந்து கண்ணீர் ஜெபம் ஆண்டவரை சோத்திருக்கிறோம். தேவ சனங்கள் கண்ணீரோடு செபிக்கும் போது என் அப்பன் இயேசு மனம் இறங்கி ஒரு அற்புதங்கள் செய்ய முடியாமல் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. சோத்திரம். நாடே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கப்பா. உலகமே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கப்பா. ஆண்டவரே அமெரிக்க தேசத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அலைகுடா பகுதிகளுக்காக செபிக்கிறீங்க. சோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஐரோப்பிய கண்டலுக்காக செபிக்கிறோம். ஜெர்மனுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆப்பிரிக்கா கண்டலுக்கு ஆசிரிய கண்டலுக்காக சீனாவுக்காக செபிக்கிறோம். இஸ்ரேல் சப்தாமே மலேசியா சிங்கப்பூருக்காக செபிக்கிறோம். மியான்மர் நாட்டுக்காக செபிக்கிறோம். சுதோனுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா பிரான்ஸுக்காக செபிக்கிறீங்க. சோத்திரம் ஐயா. அப்பா மக்கள் நான் சோத்திரம் இத்தாலிக்காக செபிக்கிறோம். இந்த பகுதியில் பயிரழிவு பயங்கரமாக இருக்கு ஆண்டவரே. இயேசுவே இந்த மற்றும் மாற்றுங்கப்பா. மனம் இறங்குங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா. இயேசுவே கர்த்தாவே ஸ்தோத்திரமே. இந்த அழிவின் பாதையிலிருந்து இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளபடியாக செபிக்கிறீங்க. சோத்திரம். ஆண்டவரே எங்க வீட்டை சுற்றி இருக்கிற எங்க சபையை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறீங்க. சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பெரியவர் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்து கொடுங்கப்பா. சோத்திரம். இந்த பாபுல இருக்கிற எல்லா பகுதியிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஒரு சேதங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு கொரோனாவுக்கு சாதிக்க கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் முற்றிலுமா அழிக்கப்பட்டு எங்கள் தேசத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு சேமமாக சுகம் உண்டாகும்படியாக செபிக்கிறோம் ஐயா. விமான சந்தரம் யாகோல் வீக்கா உதிரமா இயேசுவின் அதிகாரமற்ற நாமத்தாலே எங்கள் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே. தெய்வமே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. இந்தியா சீனா பாடல ஆண்டவரே கத்த யுத்தங்கள் கத்தாவை சோத்திருக்கிறோம் ஐயா. இயேசுவே ஒரு சமாதானத்தை உண்டு கொள்ளும்படியா செபிக்கிறீங்க. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே வெட்டிகளால பாதிக்கப்பட்ட ராஜஸ்தான் பகுதிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே கத்தா பெருமதான மற்றும் ஆண்டவரே கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை பகுதிகளுக்காக செபிக்கிறீங்க. இயேசுவே விவசாயிகள் பயிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே முற்றிலுமாய் அழித்து போவோம் என்று சோத்திரம். இதனால் பஞ்சம் உண்டாகும் சொல்லி இருக்கிறாங்கப்பா. இயேசுவே முற்றிலுமா அந்த வெட்டிகளை முற்றிலுமா அழிக்கப்பட்டு இந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறீங்க. சோத்திரம். ஆண்டவரே கல்கத்தா பகுதிக்கு சோத்திரம். வெஸ்ட் பெங்காலுக்காக ஒரிசா பகுதிகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே வீண் கத்தாவை சோத்திரம் ஸ்பைனால பாதிக்கப்பட்டு அநேக குடும்பங்கள் கத்தாவை வாழ்வாக இழந்திருக்கிறாங்கப்பா. சோத்திரம். போர்க்கால அடிப்படையில் தேசங்களை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உதவி கரத்தை நீட்டும்படியாக செபிக்கிறீங்க. சோத்திரம். அந்த 4 முனையில தேசத்தை ஆண்டவரே பாழாய் கொண்டத இந்த சாத்தானுடைய கைகள் முற்றிலுமாய் பின்னதி காண்கிற அழிக்கப்படுவதாக இந்த சாத்தானுடைய வல்லமையோடு அழிக்கப்படுவதாக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே அழிக்கப்படுவதாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரிக்கிறீங்க. ஊழியர்களை ஆசீர்வதிக்கப்பா. சோத்திரம். எல்லா சபைகளும் ஆசீர்வதிக்கப்பா. சோத்திரம். எல்லா பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கப்பா. சோத்திரம். எல்லா கத்தாவே ஆண்டவரே கத்தாவை ஸ்தோத்திரிக்கிற ஆசீர்வதிக்கபடியாக செபிக்கிறோம். இயேசுவே விதமாக இந்த வழிபாட்டு சாதனங்கள் திறந்து நாங்கள் மீண்டுமாய் ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யபடியாக செபிக்கிறீங்க. சோத்திரம். ஆண்டவரே கத்தாவை என் மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொடுங்க. எங்கள் கத்தாவை பாஸ்டர் செல்வினேஸ்வர் மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொடுங்க. ஊழியத்தில் கத்தான் காணப்படுகிறவையா எங்க பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களுக்கு சோத்திரம். நீங்கள் கத்தர் பொறுப்பேற்று நடத்தபடியா ஒவ்வொரு பாதுகாத்து சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொடுங்க. வயதானவர்கள் பாதுகாத்துக் கொடுங்க. தேவைகளை சந்திக்கபடியாக செபிக்கிறோம். தேவ மனுஷனாக உள்ளத்தின் ஆழத்தில் செபிக்கிறேன். வாழ்த்துக்கிறையா ஆண்டவரை பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக செபிக்கிறோம். தீமைக்கு தீதுக்கும் இதை காத்தும் அவருடைய ஆசீர்வாதம் நடத்துங்க. ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கணும். ஒரு குறைவில்லாத எங்கள் பிள்ளைகளை சொல்லும்படியாக காரியத்தை சாட்சியத பகுதியை செபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வராதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கருணை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த வரைக்கும்
இந்த சதாக்கள் வரி நிமித்தம் நிலையாக இருப்பதா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்க. கருவினால் உங்களை சூழ்ந்து விடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.